வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியை விட்டு விலக்கி விட வேண்டும். அதற்கு எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ பேச வேண்டும். தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டும்ங்கிறதுல தேர்தலுக்கு முன்னால், சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் ஏகப்பட்ட குளறுபடி வருது. நாம் ஆளாளுக்கு ஒரு கருத்து. விசிகாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும், திமுக கூட்டணி உடைக்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனால் அதற்கெல்லாம் ஈடு கொடுத்த வண்ணமாக ஐயா தொல் திருமாவளவன் தன் கட்சியை தூக்கி பிடித்து நிறுத்தினார். அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை, சரித்திர உண்மை. மற்றவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் டக்குன்னு விட்டுருப்பாங்க. ஆனால் கடைசி வரை திமுக கூட்டணியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் இப்போதான் அதான் சொல்லிட்டு இருக்கார். தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு ப்ளஸ் அமைச்சரவையில் பங்கேற்பு, வன்னியரசு அமைச்சிட்டார், முடிஞ்சு போய். இப்போ திரும்பவும் நான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். தாவேக்காவுக்கு ஆதரவு, ஆனால் கூட்டணி அப்படிங்கிறப்ப திமுக இருந்துட்டு இருக்கு. இவர் ரெண்டா பிரிச்சிடுறாரு. அது மாணிக்கம் தாக்கூர், சமீபத்தில் காங்கிரஸ் தலைவராக மாறிய மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுக்கு புரியாது, புரியும் என்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. நல்லா யோசிக்கணும். கூட்டணியா வேற, அதே நேரத்தில் அந்த அமைச்சரவை அப்படிங்கிற கான்செப்ட் வேற. இதன் அடிப்படையில் என்ன தெரியுது? திமுக எங்களை அனுப்பியது தாவேக்காவிற்கு மறைமுகமாக. நாங்கள் அந்த அமைச்சரவை ஈடுபட்டு இருக்கின்றோம். மற்றபடி எங்க நாங்கள் இருக்கின்றோமோ அங்கேயே நாங்கள் கூட்டணியாக தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு. இது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. இதெல்லாம் விட இது கேள்விப்பட்ட வைகோ என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த திருமாவளவன் பேச்சு நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, நோபல் பரிசு தரலாம் அப்படின்னு ஒரு கேலி கிண்டல். அதற்கு திருமாவளவன் சொல்லியிருக்க, பரவாயில்ல, நோபல் பரிசு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான், அதை பற்றி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார். பொதுவாக தேர்தலுக்கு முன்னால் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் விசிகாவுக்கு தேர்தலுக்கு பின்னாலும் நிலைமை. எப்படியாவது திமுக கூட்டணியை விட்டு விலகி. அதே நேரத்தில் விருதுகள் வழங்கும் விழாவில் ஒரு வித்தியாசமான பேச்சையும் ஐயா திருமாவளவன் பேசியிருக்கார். ஆமாம், திமுக கூட்டணியில் விசிக இல்லை என்பது திமுக அறிவித்து விட்டது. விசிக நாங்கள் தான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டணி அமைஞ்சுதான் நாங்கள் விசிக இடம்பெறும். ஒரு 4-5 நாளுக்கு முன்னால தான் மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து, தனக்கு ஆதரவு அளித்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து தாவேகா தலைமையில் விஜய் போட்டார். அப்போ எந்த முடிவுமே எடுக்கப்படவில்லை. அப்போ நிறைய பேர் பேசினாங்க, திமுக கூட்டணி மற்றபடி பாஜக கூட்டணி அப்படி இருக்கிற சமயத்தில் தாவேகா கூட்டணி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அங்கு பேசக்கூடிய பலவிதமான, குறிப்பாக வைகோ போன்றவர்களாம் ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க, திமுகவுக்கு எதிராக இருந்தார்கள். தன்னுடைய 2 எம்எல்ஏக்களை விலை பேசக்கூடிய அளவுக்கு வைகோ கூட துணிந்து விட்டார். பணத்துக்காக 50 கோடி பேரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் உஷாராயிட்டாங்க. அவன் கடையநல்லூர் எம்எல்ஏ, மற்றபடி இன்னொருத்தர் சீர்காழி எம்எல்ஏ நினைக்கிறேன். அவர் 2 பேரும் உஷாராகி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வரவே மாட்டோம் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வைகோ முகத்தில் கரியை பூசியதை போன்று இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வைகோ இன்னைக்கு திருமாவளவனை கேலி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் இருக்கு. அந்த அளவுக்கு நான் உயரவில்லை. மற்றபடி தன்னுடைய ஒரு நிலைப்பாடு என்னைக்குமே திமுக கூட்டணியோடு தான். அதற்கு பல காரணம் சொல்றார். அதாவது மதசார்பற்ற ஒரு கூட்டணியில் என்றுமே விசிக இடம் பிடிக்கும். ஒரே வார்த்தை, பாஜக எங்கு எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் விசிக எதிர்க்கப்படும். நாங்கள் அதன் அடிப்படையில் திமுக கூட நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார்.
இது வந்து மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றார், லெப்ட்ல திரும்பிட்டீங்க, திருப்பி எதுக்கு ரைட்ல திரும்புறீங்க அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அதாவது வந்து மீண்டும் திருமாவளவன் விளக்கம் கொடுக்கிறார். பனையூர் பாபு வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு, அதனால நாங்கள்லாம் வந்து திமுக கூட்டணி விட்டு நாங்கள் விலக வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு போட்டு ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலும் குழப்பவாதியாக திருமாவளவன் இருக்கின்றாரோ அப்படின்னு பல பேர் நினைத்தாலுமே கூட அவர் பாஜகவை எதிர்க்கும் வகையில் தெளிவாக இருக்கின்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கூட்டணி இருந்து கொண்டே மதத்துக்கு ஆதரவாக, சாதி மத பேதங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதசாயம் பூசவில்லை. மற்றபடி சாதிய சாயத்தை மக்கள் பூசி இருந்தாலுமே கூட அவர்களே அடித்து விட்டார்கள். ஆமாம், இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் வந்து செட்டியார், மற்ற வன்னியர்கள், நாயக்கமார்கள், இஸ்லாமியர்கள் போட்டு பலவிதமான மதத்தை சாதியை சேர்ந்தவிட அங்கே உறுப்பினராக நிர்வாகி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பாமக அப்படி கிடையாது. அது ஒரு சாதிய கட்சியாக இன்று வரை பார்க்கப்பட்டாலுமே கூட விசிக அப்படியெல்லாம் மாறிவிட்டது. அப்போ அந்த அளவுக்கு சாதி எதிர்க்கக்கூடிய மதங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு அந்த பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ள கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் அடிப்படையில் பாஜகவை நாங்கள் எப்படியாவது எதிர்க்கணுங்க. காங்கிரஸ் அடிப்படையில் மாணிக்கம் தாக்கூர் சொன்னாலுமே கூட அவர்களும் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள். ஆனால் திமுக கூட்டணி நாங்கள் இருந்து கொண்டு பாஜகவை எதிர்ப்போம். அதே நேரத்தில் தாவேகா கூட்டணி வைக்கக்கூடிய அதில் நாங்கள் இடம் பெறுவோம். அப்போ வந்து திமுக கூட்டணி விட்டு விலகுவோம் அப்படின்னு கூட சொல்லவே கிடையாது. ஏன்னா தாவேகா கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகம் திருமா ஐயா அவர்களுக்கு இருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு ஏற்பட்ட கூட்டத்தின் வெளிப்பாடு எந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. தாவேகா தலைமையில் கூட்டணி புதிதான ஒன்று உருவாகும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, வரவே இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கின்றப்ப என்ன ஆகுது, நான் பாஜக எதிர்த்து திமுக கூட இருந்துகிட்டு இருக்கேன். ஆமாம், அதையே ஓட்டு உடைக்கிறீங்க. அவங்க கூப்பிட்டாங்க, திமுகவும் போங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் போனோம், ஆதரவு கொடுத்தோம். அப்புறம் வந்து அவங்களே வந்து ஒரு அமைச்சர் போஸ்டர் கொடுக்குறாங்க, நாங்களாக கேட்கவில்லை. ரொம்ப தெளிவாக பேசுகிறார். மற்றபடி வந்து மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியே தள்ளிவிட வேண்டும் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. ஏன்னா திமுக மேலே அவருக்கு அவ்வளோ ஆத்திரம். மாணிக்கம் தாக்கூருக்கு செல்வ பிறந்து ஆதரவாகவே பேசினார், மற்றபடி வந்து விலக்கி வைக்கப்பட்டார். அவர் மேலே சாதிய பூச்சல் ஆமாம் மாணிக்கம் தாக்கூர் பூசினார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அதன் அடிப்படையில் மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து சாதி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதே நேரத்தில் திமுகவில் யார் இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு வந்திருப்பார் போல இருக்கு. ஆனால் உண்டு இந்த அடிப்படையில் இதன் விவகாரத்தில் இதனை அடிப்படையில் வந்து திருமாவளவன் யாரும் ஜெயித்து விட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து காலம் சொல்லக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.